வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான எக் நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் இது கூடவே சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்ததை ப்ளெயின் வாட்டரை ஊற்றி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். குடமிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸு அண்டு முட்டைக்கோஸ் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த டிஷ்ஷில் நான் காரத்துக்காக எதுவுமே தனியாக ஆட் பண்ணல. அவங்க கொடுத்த மசாலா மட்டுமே தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட மாட்டா. அதனால் அவங்க கொடுத்த பேசிக் இது வச்சு தான் செய்ய போகிறேன். கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா உப்பு அண்ட் தென் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முட்டை, அதுக்கப்புறமா குக் பண்ணி வச்ச நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த பேக்கெட்டில் இருந்த மசாலாவை இப்படி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேவருக்காக. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான சூப்பரான ஹெல்த்தியான எக் நூடுல்ஸ் தயாராகிடும். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.